ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து மோல் கான்செப்ட் இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ஃபண்டமெண்டலான கான்செப்ட். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறது மட்டும் இல்லாம 11th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட்ல ஈவன் இன் யுவர் ஹையர் எஜுகேஷன் இந்த மோல் கான்செப்ட் பத்தி படிப்பீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் மோல் கான்செப்ட். ஸோ இதை கட்டாயமாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். மேட்டர் அப்படின்னு சொல்கிறப்ப இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஒரு வால் இருக்கு, நீங்கள் வாலை உடைக்க என்ன கிடைக்கும்? அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் பிரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் மேட்டரை நீங்கள் பிரேக் பண்ண கடைசியாக நமக்கு மாலிக்யூல்ஸும் அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டம்ஸும் தான் கிடைக்கும். அதனால தான் ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ், அதாவது ஸ்மால் என்டைட்டிஸ். அப்போ இதை மெஷர் பண்ணுறதுக்கு சரியான யூசபிள் ஸ்கேல் இருக்காது. காரணம் என்னன்னா, நீங்கள் கொஞ்சமாக ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டா கூட அந்த சப்ஸ்டன்ஸில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான்ஸ் இதெல்லாம் வெரி மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். அப்போ குட்டி பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கு. நம்மளால எப்படி மெஷர் பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ மணல் இருக்கு, மணலை போய் நீங்க கவுண்ட் பண்ணுங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? இப்போ பேடி இருக்கு, நெல் இருக்கு, ஒரு அப்படியே குவியெல்லாம் கொட்டி வச்சு என்னன்றாங்க, எப்படி பண்ண முடியும்? பட் இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸையும் இந்த பேடியையும் நம்ம மெஷர் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேடியை சாக்கு பையில பிடிச்சி வே பண்ணி மெஷர் பண்ணிடுறோம். சாண்ட் பார்ட்டிகல்ஸை லாரியில ஏற்றி அதையும் நம்மளால வே பண்ணி மெஷர் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நம்மளால ஆட்டம்ஸையும் மாலிக்யூல்ஸையும் பண்ண முடியுமா? பிராக்டிகலி நாட் பாசிபிள். அப்போ இந்த ஆட்டம்ஸோட மாலிக்யூல்ஸோட நம்பர்ஸை மெஷர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய யூனிட் தேவைப்படுது இல்லையா? இப்போ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸையே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மேக்ரோனா பெருசு. அப்போ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்னா நீங்கள் ஒரு ஸ்டோன் சொல்லலாம், ஒரு பாக்ஸ் சொல்லலாம், ஒரு மேங்கோவை சொல்லலாம், ஒரு ஸ்கேலை சொல்லலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் இது மாதிரி இருக்க பொருளை நம்ம வாங்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பனானாவை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறோம். நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஒரு 2 டசன் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஆர் ஒரு 5 டசன்ஸ் கொடுங்க, ஆர் 1 டசன் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். 12 வாழைப்பழம் கொடுங்க, இல்லை 20 வாழைப்பழம் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். ஒரு டசன் கொடுங்க அப்படின்னும். ஸோ அந்த டசன் எதை டினோட் பண்ணும்? ஒரு நம்பரை டினோட் பண்ணுது. அந்த நம்பர் என்னது? 12. இப்போ ஷூஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் தான் இல்லையா? பெருசாக இருக்கு. இப்போ பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பேர்னு என்ன அர்த்தம்? 2ன்னு அர்த்தம். ஸ்டேஷனரிஸ்லாம் சொல்லுவாங்க 1 gross அப்படின்னு சொல்லுவாங்க. அது 144 ஐட்டம்ஸை டினோட் பண்ணும். அதே மாதிரி பேப்பர் வாங்குறப்ப நீங்க டெஸ்ட்டுக்கு 2 பேப்பர் கடையில் வாங்குறீங்கன்னா 2 பேப்பர் கொடுங்கன்னுவீங்க. மொத்தமாக வாங்கி வச்சுக்கலான்றப்ப ஒரு கொயர் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கொயர் அப்படின்னு சொல்றப்ப 24 or 25. இது ஏன் ஆர் போட்டு சொல்றேன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஓகே, இல்லை நான் இன்னும் அதிகமாக வாங்க போகிறேன் அப்படின்னா அதே பேப்பரை நீங்கள் ஒரு ரீம் கொடுங்கன்னுவீங்க. ஆக்சுவலாக ஒரு ரீம்னு தான் சொல்வீங்க, ஆனால் கண்டிப்பாக அதில் 500 பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ ஈவன் இயர்ஸ்லாம் கூட சொல்கிறப்ப ஃபார் த பாஸ்ட் 1 decade அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிகேட்னா 10 years. இப்போ 10 இயர்ஸ்னு சொல்லலை, டெக்கேட் அப்படின்னு சொல்கிறப்ப அது 10 இயர்ஸை குறிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் technical term which denotes a particular number of some items இல்லையா? அதே மாதிரி இது மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். இந்த பேப்பர் ஆகட்டும், இயர் ஆகட்டும், கொயர் ஆகட்டும், ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஸ்டேஷனரிஸ் ஆகட்டும், இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். நம்ம we are talking about microscopic particles, that is atoms and molecules. ஸோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் வர்றப்ப நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த நிறைய பார்ட்டிகல்ஸை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டை இன்வென்ட் பண்ணாங்க, which is called as mole. 1 mole.
இப்போ இது யாருக்கு பொருந்தும்? மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு பொருந்தும். அப்போ இந்த மோல்ன்றது என்னது? ஏதோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப், எப்படி ஒரு டசனோ, எப்படி ஒரு பேரோ, எப்படி ஒரு ரீமோ, அதே மாதிரி 1 மோல். ஆனால் இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு இது எதுக்கும் ஒரு நம்பரை டினோட் பண்ணும். அதே மாதிரி இந்த 1 மோல் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு இதுவும் ஒரு நம்பரை டினோட் பண்ணும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மோலோட டெஃபினிஷனை பார்த்துருவோம். இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம C12 ஐசோடோப்பை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ C12 ஐசோடோப், இதை 12 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 12 கிராம்ஸ் C12 ஐசோடோப்பில் என்ன இருக்கும்? இது எலிமெண்ட் தானே. அப்போ C12 ஐசோடோப்பில் ஆட்டம்ஸ் தானே இருக்கும். அது எவ்வளோ ஆட்டம்ஸ்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 12 gram of C12 isotope. இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். பட் அது ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம், ஆர் அயான்ஸா இருக்கலாம். ஸோ காமனா நம்ம என்டைட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான என்டைட்டிஸ் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்டை தான் நம்ம மோல்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? 12 கிராம் C12, இதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ், ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம், அயான்ஸா இருக்கலாம், இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்டை தான் நம்ம மோல்னு சொல்றோம். So mole is defined as the amount of a substance that contains as many elementary entities. As manyனா அதுல எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி. எதுல? as there are atoms in exactly 12 கிராம், அதை கிலோகிராம்லையும் சொல்றாங்க. 0.012 கிலோகிராமா இருக்கலாம், ரெண்டு சேம் தான் இல்லையா, ஆஃப் த கார்பன் 12 ஐசோடோப். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 12 கிராம் C12 ஐசோடோப்பில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க, which is 6.023 into 10 power 23. ஆக்சுவலாக நீங்கள் 11th வந்தீங்கன்னா 6.022 தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ரீசன்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். 6.022 into 10 power 23. பட் இங்கே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த மாதிரியே நானும் அதே மாதிரியே சொல்லிடுறேன். ஸோ 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் 12 கிராம் C12 ஐசோடோப்பில் இருக்கு. அப்போ மோல்றது இதே 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸோ, மாலிக்யூல்ஸோ, அயான்ஸோ இருக்கிற இன்னொரு சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் தான் மோல். ஓகே, அண்ட் இந்த நம்பரை ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமிடியோ அவகேட்ரோ அவரை பெருமைப்படுத்துற விதமா இந்த நம்பருக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு என்ன பேரு? அவகேட்ரோஸ் நம்பர். And this is denoted by the letter A, Avogadro number. So what is Avogadro's number அப்படின்னு கேட்டா, number of atoms or molecules or ions present in 1 mole of the substance. 1 mole of any substance. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த சப்ஸ்டன்ஸ் வேணா எடுத்துக்கலாம், ஆனால் 1 மோல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸோ, மாலிக்யூல்ஸோ, அயான்ஸோ தான் இருக்கும். ஸோ ஷால் வி டிஃபைன் Avogadro's number? Avogadro's number is defined as the actual number of atoms in 12 gram of carbon 12, which is determined experimentally. It is called Avogadro's number or Avogadro's constant. Its value is 6.023 into 10 power 23. இப்போ மோல் கான்செப்ட்னு இதுக்கு ஏன் பேரு, ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டர் எடுத்துக்கிறோம், நிறைய பல்க் ஆஃப் மேட்டர். இதுல ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், அயான்ஸ் இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம், மேட்டரோட நேச்சரை பொறுத்து இல்லையா. இப்போ இந்த மேட்டரோட மாஸ் ஆர் வால்யூமை
மாஸ்னா உங்களுக்கு தெரியும், வால்யூம்னா தெரியும் இல்லையா? பிகாஸ் மேட்டரே எனிதிங் தட் ஆக்கியபைஸ் மாஸ் அண்ட் ஸ்பேஸ் தான். ஸோ மாஸும் இருக்கும், வால்யூமும் இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, ஸ்மால் என்டிட்டிஸாக இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னா கலெக்டிவ்லி ஒரு கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை மீன் பண்ணுறோம். அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை மெஷர் பண்ணுற லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை இன்க்ளூட் பண்ணுற ஒரு யூனிட்டாக மோலில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்டுக்கு மோல் கான்செப்ட்னு அதனால தான் அந்த பேர். ஸோ வாட் இஸ் மோல் கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்டடி ஆஃப் collection of particles by using பாருங்க counting unit mole தான். By using mole as counting unit in order to express the mass and volume of such unit particles in a bulk of matter is known as mole concept. இப்போ என்ன டேட்டா நமக்கு கொடுக்குறாங்களோ depending on the data available இந்த மோலை அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ், அப்போ மோலார் வால்யூம் கொடுத்துருவாங்க, ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கால்குலேஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து, எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலையும் அவகேட்ரோ நம்பரையும் ரிலேட் பண்ணணும். பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். இப்போ ஒன் மோல் ஆஃப் an element is equal to 6.023 into 10 power 23 atoms. Okay? இங்கே 1 mole of matter or substance, right, is equal to number of moles of molecules தானே. அப்போ 6.023 into 10 power 23 atoms-க்கு பதிலாக நம்ம molecules போடணும். ஓகே, இங்கே மோலார் வால்யூம் சொல்கிறப்ப 1 mole of a gas, this is equal to 22.4 liters. நீங்கள் ml சொல்லணும்னா 22400 ml. ஓகே, because 1 mole of any gas occupies 22.4 liters. ஒரு மோல் கேஸ் உங்கள் கையில் கொடுத்துட்டா அதை ஃபில் பண்ணுனா நீங்கள் கடன்னு 22 லிட்டர்ஸ்லையும் ஒரு 400 ml-லையும் ஃபில் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும் 1 mole ஆஃப் எனி கேஸ். முக்கியமாக இங்கே என்ன நோட் பண்ணணும்னா அட் எஸ்டிபி. அப்போ எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஒன்லி அட் எஸ்டிபி 1 mole ஆஃப் எனி கேஸ் ஆக்கியூபைஸ் 22.4 liters. ஸோ இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இப்போ எஸ்டிபின்றப்ப ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் விச் இஸ் 273.15 கெல்வின். ப்ரெஷர்னு சொல்கிறப்ப 1 atm ப்ரெஷர். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ். பாருங்கள், நம்ம ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஓகே, ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ், நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ் போயிடலாம். கிராம் அட்டாமிக் மாஸ் என்ன வரும்? 16 grams. ஸோ இதை தான் நம்ம 1 mole அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 16 grams ஆஃப் ஆக்சிஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 mole. அப்போ அதில் 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வேணும், அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராம் மாலிகுலர் மாஸை பார்க்கணும். கிராம் மாலிகுலர் மாஸ். அப்போது எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் ஒரு மாலிக்யூலில். அப்போ 2 16s ஆர் 32 grams. பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸோ 32 gram தான் அதோட கிராம் மாலிகுலர் மாஸ். ஸோ இதுதான் 1 mole ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, so 32 grams of oxygen will contain
6.023 into 10 power 23 atoms. I'm sorry, molecules. Okay, molecules, atoms, molecules, atom. இது 32 கிராமில் இருக்கும், இது 16 கிராமில் இருக்கும். இது 32 கிராமில் இருக்கிறது மாலிக்யூல்ஸ், 16 கிராமில் இருக்குது ஆட்டம்ஸ். O2 தானே, நான் 32 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிராம்ன்றப்ப 2 மோல்ஸ் அது இல்லையா, 2 மோல்ஸ். அப்போ 2 into 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். தட் இஸ் 2 into 63னா 12.023 into 10 power 23 atoms in 32 grams of oxygen. Okay, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் என்ன டேட்டா அவைலபிளோ அதுக்கேற்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, மாஸ் அட்டாமிக், அதாவது மாஸ் தெரிஞ்சால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இஃப் மாஸ் இஸ் கிவன் அண்ட் ஆட்டம்ஸ் அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் நமக்கு லாக் புக் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மாலிகுலர் மாஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். அங்கே என்னென்னா அந்த மாதிரி ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் மாஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதை நம்மளே கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை 6.023 into 10 power 23 போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தெரிஞ்சால் when you divide it by Avogadro number you will get number of moles. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு எதை வேணால், இப்போ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இந்த 4 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு நம்ம எதை வேணால் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ மாஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை அட்டாமிக் மாஸால் மல்டிப்ளை பண்ணணும். ரைட், இப்போது மாஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சால் மாலிகுலர் மாஸ்னால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சால் அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேல்குலேட் பண்ண சொன்னால் அவகேட்ரோ நம்பரால் நம்பர் ஆஃப் மோல்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எது பண்ணினாலும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அதனால தான் இதை மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணுன்றப்ப இதெல்லாம் டிவைட் பண்ணணும், மாஸ் வேணுன்றப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த ஃபார்முலாஸை பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். பட் நிறைய ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் அது இன்னும் கிளியராக நமக்கு புரியும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்யூ.